வாங்க நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் செமையா இருக்கே. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் போடலாமே. ஹாய் ஹலோ நண்பா நம்பிகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? நான் உங்கள் ஜி. இப்போது நான் எழுதும் கதை உண்மையான நிகழ்வுதான். வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். சுமார் ஒரு வருடத்திற்கு முன் என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகியது. என் அண்ணன் என்றால் என் பெரியம்மா மகன். என் கூட பிறந்த அண்ணன் இல்லை. என் அண்ணன் பெயர் குமாரன், என் அண்ணி பெயர் அபிராமி. என் அண்ணாவிற்கு என் அண்ணி பொருத்தமே இருக்காது. எப்படி என்றால், என் அண்ணன் என் பெரியப்பா போல கருப்பாக இருப்பான். அவன் படித்து இரயில்வே எக்ஸாம் எழுதி இரயில்வே துறையில் நல்ல வேலைக்கு போகிறான். ஒரு மாதத்திற்கு 80,000 சம்பளம். அதனால் மிக அழகாக இருக்கு. அபிராமியை கல்யாணம் செய்து வைத்தார். அபிராமியும் தான் படித்து இருக்கிறாள். இவருக்கு கல்யாணம் முடிந்து பாஸ்ட் நைட் எல்லாம் முடிந்தது. அதன்பின் அடுத்த நாள் அண்ணி வீட்டில் விருந்து. அனைவரும் சாப்பிட்டு அன்று முழுவதும் அண்ணி வீட்டிலேயே இருந்தோம். அடுத்த நாள் அண்ணன் வீட்டில் விருந்து. இப்படி ஒரு மாதம் ஆகியது. அதன்பின் நான் அண்ணன் வீட்டுக்கு அதிகமாக சென்றேன். என் அண்ணனும் எதுவும் சொல்லவில்லை. என் பெரியம்மா பெரியப்பா ஒன்னும் சொல்லவில்லை. அப்படி 2 மாதம் ஓடியது. ஆனால் அண்ணி ஒன்னும் குட் நியூஸ் சொல்லவில்லை. அனைவரும் கேட்டார்கள். அதற்கு அண்ணி, ஏன் எல்லோரும் என்னிடம் கேட்கிறீர்கள்? போய் அவரிடம் கேளுங்கள் என்றாள். நான் அப்பத்தான் புரிந்து கொண்டேன். என்ன என்றால், அண்ணன் சரியாக வேலை செய்யவில்லை என்று. அதன்பின் இப்படியே ஒரு 3 வாரங்கள் ஓடியது. அதன்பின் அண்ணியோட சித்தி பெண்ணு அண்ணியையும் அண்ணனையும் பார்ப்பதற்கு ஊருக்கு வந்தாள். அண்ணி தங்கச்சி பெயர் ஆனந்தி. அவள் பெயர் ஏற்றவாறு அவளும் இருப்பாள். அவள் என் அண்ணியை விட அழகாக இருந்தாள். அவள் இடது கன்னத்தில் ஒரு மச்சம் இருக்கும். நான் ஒரு வாரமாக என் அண்ணி வீட்டிலேயே தங்கிவிட்டேன். ஏன் என்றால், ஆனந்தியை பார்ப்பதற்கு. நான் ஆனந்தியிடம் முதலில் சரியாக பேசவில்லை. எனக்கு அவளை பார்த்தால் பதற்றமும் பயமும் என் மனதில் ஏற்படும். அதனால் சரியாக அவளிடம் பேசவில்லை. 2 நாட்கள் கழித்து ஆனந்தி என்னிடம் வந்து, நீங்க என்ன வேலை பார்க்கிறீர்கள் என்று கேட்டாள். நான் படித்துக் கொண்டு இருக்கேன் என்றேன். அவள், என்னை நீங்கள் பெயர் சொல்லியே அழைக்கலாம் என்றாள். நான் அவள் பெயர் சொல்லி அழைத்து இருவரும் பேசிக்கொண்டு இருந்தோம். நான் ஏன் ஆனந்தி அண்ணன் கல்யாணத்திற்கு வரலை என்றேன். அவள், இல்லை, நான் வெளிநாட்டில் இருந்தேன் என்றாள். நான் எந்த நாட்டில் இருக்க என்று கேட்டேன். அவள், மலேசியாவில் இருக்கேன் என்றாள். அப்படியே பேசிக்கொண்டே இருவரும் காலை சாப்பாட்டை முடித்தோம். அதன்பின் நான் அவளை கூட்டிக் கொண்டு என் வீட்டுக்கு சென்றேன். அதன்பின் இருவரும் மாலை ஒரு 7 மணிக்கு மீண்டும் அண்ணன் வீட்டிற்கே வந்துவிட்டோம். அதன்பின் இருவரும் போன் நம்பரை பரிமாற்றிக் கொண்டோம். அவள் ஒரு 10 நாள் இருந்துவிட்டு மீண்டும் அவள் ஊருக்கு கிளம்பினாள். எனக்கு அவளை பிரிய மனது இல்லை. இருந்தாலும் அவளை வழி அனுப்பினேன். அதன்பின் அபிராமி அண்ணியிடம் நன்றாக பேசினேன். என் பேச்சை வைத்து அவளை என் வலையில் சிக்க வைத்தேன். அவள் என்னை மட்டும் பார்ப்பாள். அவளுக்கு என் நினைவுதான் வரவேண்டும் என்று நான் பேச்சில் அவளை வர்ணிப்பேன். அவளுக்கு என்னை பிடிக்க. இருவரும் கோயிலுக்கு, சினிமாவிற்கு, மார்க்கெட்டுக்கு, எங்கே போனாலும் என்னையும் அழைத்துச் செல்வார். அப்படி பேசிக்கொண்டு இருந்த ஒரு நாள் நான் என் அண்ணியை பார்த்து, ஏன் அண்ணவையும் உங்களை பார்த்து குட் நியூஸ் இல்லையா என்று கேட்கிறார்களே, ஏன் என்றேன். அண்ணியும் என்னிடம் சமாளித்தார். நான் அவளை மீண்டும் மீண்டும் கேட்க அவள் உண்மையை சொன்னாள். அண்ணி என்னிடம், அவருக்கு எனக்கு குழந்தை உருவாகலையா என்று கேட்டார்கள். அதன்பின் நான் அதான் ஏன் என்று கேட்டேன். அதற்கு அண்ணி, அவர் எவ்வளவுதான் சொன்னாலும் தான் வீட்டிற்கு வரார் என்று கூறினாள். அதன்பின் நான் என் அண்ணா குடிக்க மாட்டார் என்றேன். அவர் கல்யாணத்திற்கு முன்பே அவர் குடிப்பார் என்றும், உன் அண்ணன் பாஸ்ட் நைட் கேக் குடித்துதான் பெட்டில் படுத்து இருந்தார் என்று கூறினாள். நான், அப்படியா, நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது தானே என்றேன். அவள் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். அதன்பின் நான் என் அண்ணன் வீட்டில் இருந்து கிளப்பினேன். என் அண்ணனை ரயில் நிலையத்திற்கு சென்று பார்த்தேன். அவரிடம் தனியாக பேச வேண்டும் என்றேன். அவரும் வந்தார். நான், அண்ணா நீ குடிப்பியா என்றேன். அவன், இல்லை டாய் என்றான். பொய் சொல்லாதே அண்ணா, குடிப்பியா என்றேன். அவனும் ஆமா டாய் என்றான்.
நான் என் அண்ணா குடிக்கிற என்றேன். அவன் குடிப்பதும் குடிக்காமல் இருப்பதும் என் இஷ்டம் என்றான். நானும் அங்கு இருந்து கிளம்பி என் வீட்டிற்கு வந்தேன். என்னால் என்ன செய்ய முடியும்? இந்த பிரச்சனைக்கு ஒரு பக்கம் அண்ணியை பார்த்தால் பாவமாக இருக்கிறது, மறுபக்கம் அண்ணன் குடித்து கும்மாளம் அடிக்கிறான் என்று பல சிந்தனை மண்டைக்குள் ஓடியது. அதன் பின் நான் அந்த பிரச்சனை விட்டுவிட்டு நான் எப்போதும் போல என் அண்ணன் வீட்டுக்கு சென்றேன். என் அண்ணிதான் பாவமாக இருக்கிறார்கள். இப்படியே சில நாட்கள் ஓடியது. நான் என் நண்பனிடம் கேட்டு ஒரு முடிவை எடுத்தேன். அது என்ன என்றால், அன்னிக்கு நான் குழந்தை கொடுக்கலாம் என்று முடிவு செய்தேன். என் மனதில் மற்றொரு பயம் ஓடியது. என் அண்ணிக்கு என்னை பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்வது என்றுதான் அந்த பயம். அதனால் நான் காத்து இருந்தேன். ஒரு 4 நாள் ஆகியது. அன்று மதியம் சாப்பிட்டு என் அண்ணி நாட்காலியில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டு இருந்தாள். நான் அவள் அருகில் அமர்ந்து எனக்கு மனதிற்குள்ள ஒரு பயமும் பதற்றமும் இருந்தது. நான் அதை கட்டிப்படுத்திக் கொண்டு என் அண்ணியை கூப்பிட்டேன். அவளும் திரும்பினாள். அவளிடம் மெதுவாக பேச்சு கொடுத்தேன். இருவரும் பேச்சு கொண்டு அப்படியே முக்கிய பேச்சுக்கு வந்தோம். நான் அதன் பின் அவளிடம், என் அண்ணி, உங்களுக்கு அண்ணன் மட்டும்தான் குழந்தை கொடுக்க வேண்டுமா என்றேன். அதற்கு அவள் சிரித்தாள். எனக்கு இதயம் படபடக்கத் தொடங்கி அதன் பின் நான், சொல்லுங்க அண்ணி, அண்ணன் மட்டும்தான் உங்களுக்கு குழந்தை கொடுக்க வேண்டுமா என்று மீண்டும் கேட்டேன். அவள் இல்லை தாய் என்றாள். நான் சரி அண்ணி என்று மெதுவாக நான் வேண்டும் என்றால் குழந்தை கொடுக்கவா என்றேன். அவளும் சிறிது நேரம் யோசித்தாள். எனக்கு அவள் சரி சொல்லிவிட வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருந்தது. அவள் ஒரு 10 நிமிடம் யோசித்து, இல்லைனா யாரு வேண்டும் என்றாலும் கொடுக்கலாம் என்றாள். எனக்கு அவள் சொன்னது புரியாமல் மீண்டும் அவளிடம், நான் குழந்தை கொடுக்கலாமா என்று கேட்டேன். அவள் மீண்டும் யாரு வேண்டும் என்றாலும் கொடுக்கலாம் என்றாள். அவள் சொன்னதை புரிந்து கொண்டேன். அதன் பின் டிவியை ஆஃப் செய்துவிட்டு வீட்டுக் கதவை தாழ்பாள் போட்டேன். அதன் பின் அண்ணி கூட்டிக் கொண்டு ரூமிற்கு சென்றேன். அவளை அமர வைத்து ரூம் கதவையும் தாழ்பாள் போட்டேன். அவள் என்னை பார்த்தாள். நான் அவளை பார்த்தேன். நான் என் அண்ணிக்கு தேவையான சந்தோஷத்தையும் கொடுத்தேன். என் அண்ணிக்கு ஒரு குழந்தை கிடைக்கப் போகிறது என்று ஒரு பக்கம் மகிழ்ச்சி, மற்றொரு பக்கம் குழந்தை பிறக்கும்போது என் முக வடிவில் இருந்தால் ஒரு சந்தேகம் வருமோ என்ற பயமும் இருந்தது. இப்போது என் அன்னைக்கு 9வது மாதம்.